أبدا لن نحيد أبدا لن نحيد أبدا لن نحيد عن خطى الإيمان دربنا درب قويم دربنا. السلام عليكم ورحمة الله وبركاته. Good deeds versus bad deeds. உங்களில் எவரேனும் அறியாமையின் காரணமாக தீமையை செய்துவிட்டு அதன் பின்னர் மன்னிப்பு கேட்டு திருந்திக் கொண்டால் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். இயல்பிலேயே தவறு செய்யும் குணம் கொண்டவர்கள்தான் மனிதர்கள். அந்த தவறை உணர்ந்து திருந்துபவர்களே சிறந்த மனிதர்கள். இந்த காட்சியினை உங்கள் கண்முன் நிறுத்த வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். ஷைத்தான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். ஆமா, இவன் தான் என் மக்களின் எதிரி. இவனை யாரும் விரும்ப மாட்டாங்க. நான் யாரு தெரியுதா? நான் தான் உங்களின் நல்லெண்ணம், என்ன நீயத்துன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, ஒன்னத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத நல்லெண்ணம். அல்லாஹ் தூய்மையானவர்களை மட்டும்தான் விரும்புறான். அப்படிப்பட்ட தூய்மையாளன் நான் தான். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா இந்த மக்கள் என்னதான் பின்பற்றுவாங்க. நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றா? வாயால பேச வேணாம், வா, நான் ஒரு சில உதாரணங்களே காட்டுறேன். வா வா, நீ தோக்க போறத பாப்போம். பாப்போம், நீயா நானு. காட்சி 1. ஹசிகா, இங்க வாமா. ஹசிகா, இங்க சீக்கிரமா வா. இந்த வரமா. என்னம்மா? இந்த பிளேட்டை எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள் மேல வைமா. சரிம்மா. ஐ ஸ்வீட்டு. ஹசிகா, நான் எந்த பிளேட் எடுத்துட்டு போய் வைக்க சொன்னா நீ எந்த பிளேட் எடுத்துட்டு போய் வச்சிருக்க? பிளேட்டை தானமா எடுத்து வைக்க சொன்னீங்க. ஆமா, இதுல 2 ஸ்வீட் குறையிற மாதிரி இருக்கே. அச்சச்சோ, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களே. நானா சாப்பிடலமா. பொய் சொல்லாத ஹசிகா, பொய் ஈமானை தின்றுவிடும். ஆமாம்மா, பொய் ஈமான தின்றுச்சு. நான் ஸ்வீட்டை தின்னுட்டேன். கிண்டல் பண்ணாத ஹசிகா, அல்லாஹ் வாயில நெருப்பள்ளி போட்டுருவான். சாரிம்மா, நான் இனிமே பொய் சொல்ல மாட்டேன். உன்கிட்ட சொன்னதுக்கு பதிலா இதை நானே செஞ்சிருக்கலாம். உண்மையை பேசுவோருக்கு உண்மை அந்நாளில் பயன் தரும். அந்நாளில் அனைவரும் சொர்க்க சோலையில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மையாளர்களாக இருங்கள். இரு முழுசா பாரு, அதுக்கப்புறம் பேசு. என் மக்கள் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. என்ன இவ்வளோ நேரம் ஃபோன் அடிக்குது, யாருமே பார்க்கல. ச்சே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. வலைக்கும் அஸ்ஸலாம். வாப்பா இருக்காங்களாமா? ஒரு நிமிஷம் இருங்க. மா, வாப்பாக்கு ஃபோன் வந்திருக்கு. வாப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லுமா. வாப்பா வீட்டில் இல்லை. சரிம்மா. இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை. இப்போதான் வந்தாங்க, அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க. என்ன, இப்போதான் அம்மா சொன்னாங்க பொய் சொல்லக்கூடாது, அல்லாஹ் வாயில் நெருப்பள்ளி போட்டுருவானே. இப்போ அவங்களே பொய் சொல்கிறாங்களே. பொய் சொல்லலாமா கூடாதா? பொய் சொல்றவங்க என்னோட நண்பனாவாங்க. நான் இந்த மக்களை என்னோட நண்பனா மாத்திட்ட, பாத்தியா? உண்மைக்கு மாறாக செயல்பட்டால் அவர்களுடைய வாழ்வு தடம் புரண்டு சென்று விடும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். மக்களே, அவன் பின்னாடி போயிடாதீங்க, என் பின்னாடி வாங்க. ஏன்னா நான் தான் உங்களை வழிகெடுப்பவன். அவன் பின்னாடி போயிடவே போயிடாதீங்க. நீ என்னதான் சொன்னாலும் இந்த மக்கள் அவனை பின்பற்றவே மாட்டாங்க. அங்க பாரு. ஹாய் மை ஃப்ரெண்ட். இந்த அம்மாவை பத்தியா? என்னை பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே பொய் சொல்றாங்க. ஹசிகா, இங்க வாமா. பொய் சொன்னா அல்லாஹ் கண்டிப்பா தண்டிப்பான். என்னையே அறியாம நான் பொய் சொல்லிட்டேன். நான் செஞ்ச தவறுக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இனிமே நம்ம 2 பேரும் பொய் சொல்ல வேணாம். சரிம்மா. இந்த மக்கள் என்ன தோக்கடிச்சிட்டாங்களே. அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. காட்சி 2. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம், நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் அஸ்ஸலாம். நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா பேச வந்திருக்கீங்க? என் மகன் ரஃபான் விஷயமா தான் பேச வந்திருக்கேன். என்ன மேம், ரஃபான் வீட்டில் தொழுவே மாட்டேங்கிறான். அப்புறம் எதுக்கு மேம் இந்த ஸ்கூலில் சேர்த்தோம்? இந்தாங்க பாருங்க அவனோட சலாச்சாட்டை. ஏமா, இங்கே நாங்கள் லுஹரும் அஷரும் தான் தொழுவு வைக்கிறோம். பாக்கி 3 வேளை தொழுவே அவங்க வீட்டில் தான் தொழுவுறாங்க. ரஃபான். எஸ் மேம். அம்மா என்ன சொல்கிறாங்க பார்த்தியா? இனிமேல் 5 வேளை தொழுவே கரெக்டாக தொழுவேன்னு. ஓகே மேம். இனிமேல் இந்த கம்ப்ளைண்ட்டை நான் கேட்கக்கூடாது.
ஓகே மேம், இன்ஷா அல்லா இனிமேல் 5 வேளை தொழுகையும் தொழுகிறேன். ஓகேம்மா, இனிமேல் நான் தொழுவு விஷயத்தில் கவனமாக இருக்கேன். ஓகே மேம், நானும் தொழுகை விஷயத்தில் கவனமாக இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் மேம். அஸ்ஸலாமு அலைக்கும். சரிம்மா, வலைக்கும் அஸ்ஸலாம். காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை துதி செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான். அதே மாதிரி தொழுகையினுடைய விஷயத்துல மிக கவனமா இருங்க அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். தொழுகையுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் எவ்வளவுதான் உணர்த்தினாலும் நான் இந்த மக்களின் உள்ளத்தில் நுழைந்து கூட கெடுப்பேன். அப்படிலாம் இல்லை, தொழுகை தான் சொர்க்கத்தினுடைய திறவுகோல்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட திறவுகோலை இந்த மக்கள் தொலைக்க மாட்டாங்க. நான் யாரு? வழி கெடுப்பவர்களின் தலைவன். என்னால முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. இனிமே நடக்க போறத மட்டும் பாரு. நல்ல வேலை யாரும் இல்லை, நிம்மதியாக டிவி பார்க்கலாம். ரிமோட்டை கொடுமா, நான் டோரா பஜ்ஜி பார்க்க போகிறேன். ஏய், என்கிட்ட டிவி ரிமோட்டை கொடு, நான் பவர் ரேஞ்சர்ஸ் பார்க்கணும். உங்கள் 2 பேருக்கும் கிடையாது, சும்மா இருங்க, நான் சீரியல் பார்க்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், என்ன பாங்கு சவுண்டு கேட்குது, இன்னும் அம்மா தொழுவாமல் டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து கதையெல்லாம் விட்டாங்க. சரி, உமாவே தொழுவாமல் டிவி பார்க்குறாங்க, நம்மளும் பார்ப்போம். என்ன இந்த மக்கள் தொழுகையினுடைய விஷயத்துல இவ்வளோ அலட்சியமா இருக்காங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் அழகிய சொர்க்கம் தொழுகையை பேண்டவர்களுக்காகவே அல்லாஹ் தயாரித்து வச்சிருக்கானே, அந்த சொர்க்கத்தின் மகத்துவத்தை இந்த மக்கள் அறியவில்லையா? பாத்தியா, நான் அந்த மக்களை வழிகெடுத்ததால பாங்க சத்தம் கேட்டு கூட எப்படி அசையாம டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாத்தியா? தொழுகையை மறந்து நிராகரிப்பவர்களுக்கு கடைசியில கேடுதான். ரஃபான், யார் வந்திருக்கா போய் பாரு. இதை பார்க்குறேம்மா. வாலுத்துப்பா. ஏன் ரஃபான், 5 வேளையுமே தொழுவோன்னு மேம் கிட்ட சொல்லிட்டு வந்தா நீ தொழுவ போயிருப்பான்ல நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா ஃபேமிலியோட டிவி பார்த்துட்டு இருக்கிறிய. உன்னைய குறை சொன்னாங்க, இப்போ உங்கள் அம்மாவும் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாளை மறுமை நாளில் கேட்குற முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான்னு மேம் சொன்னாங்கல்ல, நீ மறந்துட்டியா? ஆமாம் ஆமாம், நான் இப்போவே போய் தொழுகிறேன். அல்லாஹூ, நம்ம புள்ள தொழுவாம இருந்ததுக்கு காரணமே நாம தானா? இனிமே நாம முதல்ல தொழுது நம்ம பிள்ளைக்கும் நம்ம ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய அருளால அவங்களோட தவற உணர்ந்து அவங்க நரக நெருப்புல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தடவையும் நான் தோத்து போயிட்டேனே. காட்சி 3. மா, என்ன செய்றீங்கம்மா? குரான் ஓதிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு சொல்லு. சதக்கானா என்னம்மா? சதக்கானா தர்மம். ஏழைங்களுக்கோ நம்ம வீடு தேடி வர்றவங்களுக்கோ பணமோ பொருளோ ட்ரெஸ்ஸோ நம்ம கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் சதக்கா. சரிம்மா, நான் இனிமேல் எல்லா ஏழைகளுக்கும் நம்ம வீடு தேடி வரவங்களுக்கும் உதவி செய்வேன். இன்ஷா அல்லாஹ் செய்மா. சதகாங்கிறது ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் உதவுவது. அதை தான் இந்த பெண் தன்னுடைய பிள்ளைக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுத்தாள். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இந்த மக்கள் அனாவசியமா கூட செலவு செஞ்சிருவாங்க. ஆனா பிறருக்கு கொடுத்து உதவணுங்கிற எண்ணம் மட்டும் வரவே வராது. அப்படிலாம் இல்லை, நம்ம போகும்போது எதையும் எடுத்துக்கிட்டு போக மாட்டோம். அதனால தர்மம் செய்கிற விஷயத்துல இந்த மக்கள் கஞ்சத்தனம் காட்ட மாட்டாங்க. அப்படியா? அங்க பாரு.
ஹசிகா, யாரோ கதவை தட்டுறாங்க, யாருன்னு போய் பாருமா. இந்த பார்க்குறேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா எங்கம்மா? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ளே இருக்காங்க, உள்ளே வாங்க. மா, பக்கத்து வீட்டு மாமி வந்திருக்காங்க. இந்த வரேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். என்ன காலையிலே இந்த பக்கம்? வீட்டில் மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, தண்ணியே இல்லை. பிள்ளைகளை வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதான் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு போகலான்ட்டு வந்தேன். நேற்று தான் இங்கேயும் மோட்டார் ரிப்பேர் பண்ணோம். போரில் வேற தண்ணி இல்லைன்னு சொன்னாங்களேம்மா. ஆமாம், இப்போ எல்லாம் தண்ணி கிடைக்கிறதே கஷ்டமாக போச்சு. கேன் வாட்டர் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் போல. சரி, நான் வரேன். மா, நம்ம வீட்டில் எப்போம்மா மோட்டார் ரிப்பேர் பார்த்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கை கழுவும் போது நிறைய தண்ணி வந்துச்சு. நீங்கள் தானம்மா சொன்னீங்க நம்ம வீடு தேடி வரவங்களுக்குலாம் உதவி செய்யணும்னு. நீங்கள் ஏமா செய்யலை? இப்போல்லாம் தண்ணி கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இதில் இவங்களுக்கு வேற உதவி செய்யணுமா? என்ன, இப்போதான் அம்மா சொன்னாங்க எல்லா ஏழைகளுக்கும் உதவி செய்யணும், வீடு தேடி வரவங்களுக்குலாம் உதவி செய்யணும்னு. அவங்க சொல்கிறாங்க, ஆனால் செய்யவே மாட்டேங்கிறாங்களே. என்ன இந்த தாய்மார்கள் நல்வழியை சொல்லி கொடுத்துட்டு தர்மம் செய்கிற விஷயத்தில் இவ்வளோ கஞ்சத்தனத்தை காமிக்கிறாங்க. தர்மம் செய்ய ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க, தண்ணி கொடுக்க கூட தயங்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இந்த மக்கள் நிரந்தரமே இல்லாத இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி போயிட்டாங்க. ஹசிகா, ஹோம்ஒர்க் பண்ணணும், என்கிட்ட பேனா இல்லை, நீ தான் 2 வச்சிருக்கல, தான் நான் எழுதிட்டு தந்துடுறேன். போனாலாம் தரமாட்டேன். யாராவது நம்மக்கிட்ட வந்து ஏதாவது கேட்டால் ஹெல்ப் பண்ணணும்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, நீ தான் 2 வச்சிருக்கல, தான் நான் திரும்ப தந்துடுவேன். காலையில் பக்கத்து வீட்டு மாமி தண்ணி கேட்டு வந்தாங்க. அம்மாவே தண்ணி இல்லைன்னு சொல்லி அவங்கள திரும்ப அனுப்பிட்டாங்க. நான் மட்டும் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? காலையில் பக்கத்து வீட்டு மாமி தண்ணி கேட்டு வந்தாங்க. அம்மாவே தண்ணி இல்லைன்னு சொல்லி அவங்கள திரும்ப அனுப்பிட்டாங்க. நான் மட்டும் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? அல்லாஹூ, நம்ம தவறு செஞ்சிட்டோமோ? ஹசிகா, இங்கே வாமா. காலையில் பக்கத்து வீட்டு மாமி வந்து தண்ணி கேட்டாங்கல்ல, அவங்க கிட்ட போய் இந்த தண்ணியே கொடுமா. மற்றவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சாதான் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். சரிம்மா. லுத்ஃபா, நீ ஹோம்ஒர்க் பண்ண பேனா கேட்டில, இந்தா வச்சுக்கோ. என்ன இந்த மக்கள் நொடிக்கு ஒருவராக திரிந்து கொண்டே வரார்களே, இது நமக்கு நல்லதே இல்லையே. என் மக்களுக்கு இதுதான் நல்லது. தர்மம் எனும் விஷயத்தில் கஞ்சத்தனம் காட்டினால் சக்கர் எனும் நரகத்தில் நுழைவார்கள். சக்கர் எனும் நரகம் மக்கள் மீது பட்டுவிட்டால் அவர்களின் உருவத்தை கொடூரமாக மாற்றிவிடும். காட்சி 4. லுத்துஃபா, இங்க வா. ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறான். உன் வயசுல நான் எவ்வளோ வேலை பார்த்து தெரியுமா? இங்க வா. இருமா, வரேன், உயிரை எடுக்காதா. அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. அம்மாவை கஷ்டப்பட்டுனா சொர்க்கத்துக்கு போக முடியாது. உனக்கு தெரியாதா? இனிமே இந்த மாதிரி பேசாத. அல்லல்லா, அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசிட்டோமே. சரி, போய் சாரி கேட்போம். அம்மா, அம்மா, தெரியாமல் பேசிட்டம்மா, சாரிம்மா, இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேம்மா. சரி வீடு, இனிமே இந்த மாதிரி பேசாத. சரிம்மா. பாத்தியா, நான் அந்த பொண்ணை வழிகட்டதால தன்னுடைய தாயையே எவ்வளோ மரியாதை இல்லாம பேசுறா. பாத்தியா? நிறுத்து. அப்புறமா அந்த பொண்ணு தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய தாயிடம் மன்னிப்பு கேட்டதை நீ பார்க்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியும். சொல்றது ஈஸியா இருக்கும், செய்யறது கஷ்டம்னு கேள்விப்பட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லையே. ரசுல்லா குரான்ல சொல்லியிருக்க மாதிரி தானே தன்னுடைய வாழ்நாளில் நடந்துக்கிட்டாங்க. ரசூல்லா செஞ்சாங்க தான், ஆனா அவங்கள பின்பற்றி வந்த இந்த மக்கள் செய்யவே மாட்டாங்க. உன்னோட திமிரான பேச்சை நான் ஜெயிச்சு காட்டுறேன். பார்க்கலாம் பார்க்கலாம்.
லுத்துஃபா. என்னம்மா? அம்மாமா காஃபி கேட்டா, போய் கொடுத்துட்டு வா. மாமா காஃபி வச்சிருக்கேன். அல்லாஹூ, காப்பி கொட்டிருச்சே. என்ன சத்தம்? இருக்கிற வேலை பார்த்தாதுன்னு இவங்க வேற உயிர் எடுக்கிறாங்க. என்ன இதை இப்போதானே சொன்னாங்க அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு. இப்போ அவங்களே அவங்க அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அவங்க பேசினா மட்டும் ரைட்டா? நான் சொன்னது இப்ப ஞாபகம் இருக்கா? என்னது? சொல்றது ஈஸியா இருக்கும், செய்யறது கஷ்டம்னு சொன்னனே. தன்னுடைய தாயை சீ என்று சொன்னால் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இந்த மக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. தனக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. லுத்துஃபா, என்ன எழுதிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா. என்ன லெட்டர் இது? ஏமா, அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி தானே அம்மாவும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அல்லாஹ், நம்ம அம்மாவை நம்ம மரியாதை இல்லாமல் பேசிட்டோமே. அம்மா, உங்களை நான் மரியாதை இல்லாமல் பேசிட்டேம்மா. இனிமேல் உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. இனிமேல் உங்களை நான் நல்லா பார்த்துப்பேம்மா, இன்ஷா அல்லா. இந்தாங்கம்மா காஃபி. நானும் இனிமே உங்களை மரியாதை குறைவாக பேச மாட்டேம்மா. சரிம்மா. காட்சி 5. வலைக்கும் அஸ்ஸலாம். வாங்க உட்காருங்க. இல்லை இல்லை, வீட்டில் நிறைய வேலை இருக்குது. கொஞ்சம் தயிர் மட்டும் சீக்கிரமாக தாங்கலை. நீங்கள் முதல்ல உட்காருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் என்ன செய்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்து வீட்டு பொண்ணு நிஷா இருக்கால்ல, அவள் ஒழுங்காகவே ஹிஜாப் போட மாட்டீரா. முடி தெரிகிற மாதிரி போடுறா. இந்த காலத்து பெண்களுக்கு இரையச்சமும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை. நிஷாவா அப்படி போடுறா? ஆமாம் ஆமாம். சரி, தயிர் மட்டும் சீக்கிரமாக தாங்கலை, நான் போகணும். இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க. ஜஸாக்கல்லா, நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுமா? அந்த அக்காவை எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க. அந்த அக்கா நல்லா தொழுவாங்க, எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. ஹிஜாப் போடலன்னா தப்பாம்மா? அது நம்ம பார்க்குற பார்வையை பொறுத்து தான் இருக்குது. பெண்களுக்கு ஹிஜாப் ரொம்ப முக்கியம். அப்படி அவங்க போடலைனால அவங்க கேரக்டர் தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியாது. உனக்கு ஆண்கள் ஹிஜாப்னா என்னென்னு தெரியுமா? ஆண்களுக்கு ஹிஜாபா? ஆமாம். நீ வளர்ந்து பெரிய பையனை ஆனதுக்கப்புறம் நீ அந்நிய பெண்களை பார்க்கும்போது உன்னோட பார்வையை தாழ்த்தி கொள்ளணும். ஏன்னா முதல் பார்வை தான் உன்னோடது, இரண்டாவது பார்வை ஷைத்தானோடது. ஆமாம், நான் ரொம்ப நல்ல பிள்ளை, எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருப்பேன். ஆமாம், அல்லாஹ்வின் அருளால் நீ நல்ல பையன்தான். பாத்தியா, நான் அந்த மக்களை அவங்களே அறியாம அவங்களே வழியில வர வச்சு உன்னை தோக்கடிச்சிட்ட. பாத்தியா? உன்னோட திமிரான பேச்சை நிறுத்து. புறம் பேசுறதே ஒரு கேவலமான செயல். அதற்கான தண்டனை மிகவும் கொடுமையானது. புறம் பேசுறதே தன்னுடைய சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். அது தெரிஞ்சும் பேசுற இந்த மக்கள் தான் தோத்து போனாங்க. அல்லாஹுடைய அருளை பெற்ற நான் இல்லை. புறம் பேசுறதே ஒரு கேவலமான விஷயம். அதுலயும் ஒரு பொண்ணோட ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்களே. இவங்கெல்லாம் மற்றவங்களை எளிவா பேச முன்னாடி வந்து நிப்பாங்க. தெளிவான அத்தாட்சிகளான குரானையும் ரசுல்லாவுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சும் அதுபடி செயல்படாமல் இருக்கும் இந்த மக்கள் தான் தோத்து போனாங்க. இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நல்ல விஷயத்தை எல்லோருக்கும் எத்தி வைக்கிறாங்க, ஆனால் அதை அவங்க செயல்படுத்தாமல் இருந்துட்டாங்க.
ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் அருளால் அவங்க அவங்களோட தவறை உணர்ந்து அவங்கள திருத்திக்கிட்டாங்க. இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் நன்மை செய்யாமல் பிறருக்கு நன்மை செய்யும்படி கட்டளையிட்டிருக்காங்களோ அவங்க நாளைக்கு மறுமையில் தன்னோட குடலை இழுத்து சென்று கழுதை செக்கு எந்திரத்தை சுற்றி வருவது மாதிரி சுற்றி வருவாங்க. இந்த மிக கொடிய தண்டனைக்கு ஆளாகி இருப்பார்கள். அல்லாஹ் தான் அவர்களை பாதுகாத்தான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாம் நல்ல விஷயங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக நாமும் செயல்பட்டு நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து நம் பிள்ளைகளை நேர்வழிப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Rightly portrayed that being a role model is the most powerful form of educating. Surely we must be the change we wish to see in the world. Let's acknowledge them with a big round of applause.